மாணவர்கள் வந்து காமராஜர் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஒரு அற்புதமான புக் வந்து ஆதனூர் சோழன் எழுதிய இந்த பர்டிகுலர் புக். இந்த புக்ல வந்து காமராஜர் பத்தி நிறைய விஷயங்கள் ஆத்தர் வந்து மென்ஷன் பண்ணிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், காமராஜர் பிறந்த உடனே காமராஜரோட அத்தை வந்து அவருக்கு காமாட்சி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. காமராஜரோட அம்மா வந்து அவருக்கு வந்து ராஜா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காங்க. எதுக்கு பிரச்சனை சொல்லிட்டு காமராஜரோட அப்பா வந்து இவருக்கு காமராஜா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோட இந்த புக் வந்து ஆரம்பிக்குது. இது மாதிரி அவரோட வாழ்க்கையில் நடந்த நிறைய விஷயங்கள் வந்து இந்த புக்ல மென்ஷன் பண்ணியிருக்காரு எழுத்தாளர். காமராஜர் சிறுவனா இருக்கும்போது அந்த காலத்துல வந்து பிடியரிசி பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது. அதாவது என்னன்னா, அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கணும்னா ஒரு நாளும் ஒரு பிடி அரிசி கொடுத்தாங்க. இந்த ஒரு பிடி அரிசி கொடுக்க முடியாதால நிறைய மாணவர்கள் வந்து நிறைய ஏழை பிள்ளைகள் வந்து கல்வியே கற்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்ல வந்து பதிவு பண்ணிருக்காரு. காமராஜர் பிற்காலத்துல வந்து முதல்வராக இருக்கும்போது மதிய உணவு திட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு இதுவும் ஒரு தூண்டுகோலா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுத்தாளர் மென்ஷன் பண்ணிருக்காரு. 1942 குவிட் இந்தியா மூவ்மெண்ட் நடக்கும்போது அந்த ஆகஸ்ட் புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப காமராஜர் ஆங்கிலேயர்கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு அந்த குவிட் இந்தியா மூவ்மெண்டோட அஜெண்டாவை வந்து தமிழ்நாடு ஃபுல்லா எப்படி பரவனாரு, எப்படி அந்த போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சான்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அந்த புக்ல இருக்குது. சுதந்திரத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இருந்த நிறைய பார்ட்டிகள், சோசியலிஸ்ட் பார்ட்டி, ஜஸ்டிஸ் பார்ட்டி, திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ்க்குள்ள நடந்த பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான இந்த புக்ல இருக்குது. ஸோ பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள்லாம் காமராஜ் பத்தி அந்த காலகட்டத்தில் அரசியல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த புக்கை தாராளமா படிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புக்கோட இன்னொரு வீடியோல சந்திப்போம். Until then, keep learning, happy learning. Thank you.